அதுதான் வந்து ஸ்டாலினுடைய சேச்சர் வந்து உயர்ந்துருச்சு. ஸ்டாலினுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி அது. ஸ்டாலின் வந்து தன்னைத்தானே உயர்த்தி கொண்டிருக்கிறார். அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய உள்ளத்தை பெற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸை பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஒரு வாக்காளர்கள் எண்ணிக்கையில் 50% மேலே ஒரு அலையன்ஸை கட்டி காப்பதே பெரிய விஷயம். நாட் அ ஸ்மால் ஜோக். ஏன்னா சொசைட்டி ஃப்ராக்மெண்ட் ஆகி போச்சு. ஒரு சைடு ஜாதியால் பிரிஞ்சு நிற்கிது சொசைட்டி, கட்சிகள் ஜாதி கட்சிகளாக மாறி நிற்கிது. இன்னொரு பக்கம் மத கட்சிகளாக மாறி நிற்கிது. இன்னொரு பக்கம் இனக்குழுக்களாக மாறி நிற்கிது. இண்டிவிஜுவலிஸ்டிக் லீடர்ஸாலாம் மாறி நிற்கிது. இந்த ஒட்டுமொத்த குழுக்களுடைய ஆஸ்பிரேஷனையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களெல்லாம் ஒரே அம்பர்லாக்குள்ளே கொண்டு வந்து, ஒரே கொள்கைக்குள்ளே கொண்டு வந்து, கொள்கையை ஏற்றுக்கொள்ள வைத்து ஒரு கொஹசிவ் கூட்டணியை அமைக்கிறது பெரிய விஷயங்க. அது வந்து ஒரு கருணாநிதியாலே பண்ண முடியாததை ஸ்டாலின் அவர்கள் பண்ணியிருக்கார். இப்படிப்பட்ட ஒரு அக்கமடேட்டிவ் நேச்சர் வேறு எந்த தலைவருக்கு இருந்ததா சரித்திரமே கிடையாது. நீ வந்து சீனியாரிட்டி இருந்தாப்புல உனக்கு அமைச்சர் வந்துடும், நீ வேலை 7 தூங்குனேன்னா உனக்கு அமைச்சர் கிடையாதுறான்னு சொல்லிட்டாரு. அப்போ என்ன அர்த்தம்? எல்லோரும் உழைச்சாகணும், கூட்டணி கட்சியில் ஜெயிக்க வைக்க ஆகணும். அப்போ எல்லோரும் ஜெயிச்சா தான் வந்து அந்த 200 இலக்கை அடைய முடியும். அப்போ வந்து ஒரு ஹீ டோன்ட் வாண்ட் டு லீவ் ஈவன் அ சிங்கிள் ஸ்டோன் அன்டர்ன்ட். அப்போ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மெட்டிகுலஸ் பிளானிங்கோட திரு மு.க. ஸ்டாலின் களத்தில் இறங்குறாரு. கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்லக்கூடிய அதிமுக என்டிஏ கூட்டணி மாதிரி ஒரு அவியல் கூட்டணியோ நண்டு கூட்டணியோ கிடையாது. இது கொள்கைக்காக நிற்கக்கூடிய கூட்டணி, மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய கூட்டணி, மதச்சார்பின்மையை போற்றக்கூடிய கூட்டணி. எவனோ 50 சீட்டு தரான், 70 சீட்டு தரான், 90 சீட்டு தரான்னு சொல்லி போகிறதுக்கு வந்து எந்த கட்சியும் விரும்பாது. ஏன்னா இது ஷுவர் ஷாட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து அதிகம். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அசீஸ். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடுத்தடுத்து இந்த தேர்தல் பணிகளில் கவனம் செலுத்துகிறார். குறிப்பாக அந்த திமுக கூட்டணிக்குள்ளே பல்வேறு சிக்கல்கள் இருந்துச்சு. இப்போ காங்கிரஸ் சிக்கல் கொடுத்தாங்க, ஒரு 3 தொகுதி எக்ஸ்ட்ரா கொடுத்து அந்த சிக்கல்களை முடித்து வச்சார். கம்யூனிஸ்ட்டுக்கு 5 தொகுதி, கடந்த முறை 6. சில கட்சிகளுக்கு வந்து தொகுதி குறைச்சி கொடுத்து இந்த தடவை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டணி அரவணைச்சு கொண்டு போகிறாரு. அவருடைய இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி விஷயமா கஷ்டம்தான். அது வந்து திமுக தலைவர் வந்து 3 தொகுதியை கொடுத்தது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் தான். அது மட்டும் இல்லாமல் 28 தொகுதி காங்கிரஸ் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் தான். அது 18 தொகுதிக்கு மேலே கொடுத்துருக்கக்கூடாது. மேக்ஸிமம் போனால் அவர் 20 தொகுதி கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர்களை தக்க வைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக ராகுல் காந்தி வந்து இந்தியா லெவலில் ஒரு ஃபோர்ஸாக இருக்கணும், பிஜேபி எதிர்ப்பதற்கு ஒரு தலைவராக இருக்கணுன்றதுக்காக ராகுல் காந்தி வந்து பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக் தாக்கூர், கிரீஷ் சோடங்கர் மூலமாக டட்டி கேம் ஆடினா கூட ராகுல் காந்தியை விட்டு கொடுக்கக்கூடாதுன்ற மனப்பக்குவத்தோடு காங்கிரஸை தக்க வச்சுக்கிட்டார். ஏன்னா காங்கிரஸுடைய மூத்த தலைவர்கள், காங்கிரஸுடைய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் அத்தனை பேருமே திமுகவோட போகிறது தான் விரும்பினாங்க. ஒரு 4-5 பேருடைய ஆஸ்பிரேஷனுக்காக இவர்களை நம்ம விட்டு விடக்கூடாது என்று ஒரு பெருந்தன்மையோடு நடந்துக்கிட்டார். அந்த பெருந்தன்மையை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி மற்ற கட்சிகள், இப்போ கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் இன்றைக்கி ஒவ்வொரு சீட்டை குறைக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அது வந்து ஒரு சிக்கலான டிசிஷன் தான். இருந்தாலும் அவர்கள் பண்ணக்கூடிய சேக்ரிஃபைஸ் அதை வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்ற வகையில் காம்பன்சேட் பண்ணுவார். பல்வேறு வகையில் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரத்தில், அவங்களுக்கு வந்து போர்டில், வாரியத்தில் கேள்வி இருக்குது. அதாவது சார், இப்போ கூட்டணி இப்போ விஜய் இருக்கிறாரு, பல்வேறு கட்சிகள் இருக்குது. இங்கே ஒரு தொகுதி குறைத்து கொடுத்தாலுமே திமுக கூட்டணிக்குள்ளே ஸ்டாலின் பேசி வச்சு உள்ளே கூட்டிகிட்டு வந்தார்ல, அது எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயத்தை? அதுதான் வந்து ஸ்டாலினுடைய சேச்சர் வந்து உயர்ந்துருச்சு. ஸ்டாலினுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி அது. ஸ்டாலின் வந்து தன்னைத்தானே உயர்த்தி கொண்டிருக்கிறார். அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய உள்ளத்தை பெற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸை பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஒரு கொஹசிவாக எல்லாரையும் வந்து அனுசரித்து அவங்களுடைய குரல்களை கேட்டு அவங்க பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லி, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நான் பார்த்துக்கிறேன், தொகுதி குறைஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் உங்களுடைய எம்எல்ஏக்கள் குறையாமல் நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு தேவைகளை நான் பூர்த்தி பண்ணுறேன் என்றெல்லாம் வந்து அவர் உறுதிகள் கொடுத்துருப்பார். அது இல்லாமல் இவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்க வாய்ப்பில்லை. ஒரு சைடு வந்து கொள்கைக்காக நிற்கிறாங்க எல்லாருமே. ஏன்னா இது வந்து கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்லக்கூடிய அதிமுக என்டிஏ கூட்டணி மாதிரி ஒரு அவியல் கூட்டணியோ நண்டு கூட்டணியோ கிடையாது.
இது கொள்கைக்காக நிற்கக்கூடிய கூட்டணி, மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய கூட்டணி, மதச்சார்பின்மையை போற்றக்கூடிய கூட்டணி, சமூக நீதியை வென்றெடுக்கக்கூடிய கூட்டணி, சமதர்மத்தை எய்தக்கூடிய கூட்டணி. இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி ஒரு 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 கொஹசிவாக கட்டமைச்சிருக்காரு ஸ்டாலின். வெற்றி கூட்டணியாகவும் கட்டமைச்சிருக்காரு. அப்போ வந்து அதில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏக்கள் வர்றது தான் விரும்புவாங்களே ஒழிய, எவனோ 50 சீட்டு தரான், 70 சீட்டு தரான், 90 சீட்டு தரான்னு சொல்லி போகிறதுக்கு வந்து எந்த கட்சியும் விரும்பாது. ஏன்னா இது ஷுவர் ஷாட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து அதிகம். அப்படிங்கும் போதும் 50% மேலே இன்றைக்கி வாக்கு வங்கியை வைத்திருந்து ஒரு வாக்காளர்கள் எண்ணிக்கையில் 50% மேலே ஒரு அலையன்ஸை கட்டி காப்பதே பெரிய விஷயம். நாட் அ ஸ்மால் ஜோக். ஏன்னா சொசைட்டி ஃப்ராக்மெண்ட் ஆகி போச்சு. ஒரு சைடு ஜாதியால் பிரிஞ்சு நிற்கிது சொசைட்டி, கட்சிகள் ஜாதி கட்சிகளாக மாறி நிற்கிது. இன்னொரு பக்கம் மத கட்சிகளாக மாறி நிற்கிது. இன்னொரு பக்கம் இனக்குழுக்களாக மாறி நிற்கிது. இன்னொரு பக்கம் இண்டிவிஜுவலிஸ்டிக் லீடர்ஸால் மாறி நிற்கிது. அப்படி தனித்தனி குழுக்களாக இருக்குது. இந்த ஒத்துமொத்த குழுக்களுடைய ஆஸ்பிரேஷனையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களெல்லாம் ஒரே அம்பர்லாக்குள்ளே கொண்டு வந்து, ஒரே கொள்கைக்குள்ளே கொண்டு வந்து, கொள்கையை ஏற்றுக்கொள்ள வைத்து கூட்டணியை உருவாக்கி, அந்த கூட்டணிக்கு சீட்டையும் குறைச்சி கொடுத்து ஒரு கொஹசிவ் கூட்டணியை அமைக்கிறது பெரிய விஷயங்க. அது வந்து ஒரு கருணாநிதியாலே பண்ண முடியாததை ஸ்டாலின் அவர்கள் பண்ணியிருக்கார். இப்படிப்பட்ட ஒரு அக்கமடேட்டிவ் நேச்சர் வேறு எந்த தலைவருக்கு இருந்ததாக சரித்திரமே கிடையாது. இந்த அக்கமடேட்டிவ் நேச்சர் வந்து ஸ்டாலினுக்குரிய சிறப்பு தகுதி, அந்தஸ்து. அது வந்து இன்றைக்கி வந்து திமுக கூட்டணியை ஒன்றிணைச்சு வச்சுருக்கு. உள்ள பிரச்சனை இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்லலை. அவங்களுக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அந்த இருக்க பிரச்சனைகளை சரி பண்ணுவதற்கு சரி ஸ்டாலின் இருக்கார், அவர் நம்மளை பார்த்துக்குவார். அவருடைய அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசுனது எப்படி சார் பார்க்குறீங்க? சீனியாரிட்டி அடிப்படையில் அமைச்சர் பதவி நீ கிடையாது, யார் அதிக வெற்றி கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு தான் அமைச்சர் பதவி, கூட்டணி கட்சிகளை வெற்றி பெற வைக்கணும்னு சொல்லி பல்வேறு கடினமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாரு. அவங்களுடைய அந்த அந்த இதை டார்கெட்டை கொடுத்துட்டாருல்ல. நீ வந்து சீனியாரிட்டி இருந்தாப்புல உனக்கு அமைச்சர் வந்துடும், நீ வேலை 7 தூங்குனேன்னா உனக்கு அமைச்சர் கிடையாதுறான்னு சொல்லிட்டாரு. அப்போ என்ன அர்த்தம்? எல்லோரும் உழைச்சாகணும், கூட்டணி கட்சியில் ஜெயிக்க வைக்க ஆகணும், அங்கே வேறுபாடு காட்டக்கூடாது. எல்லோரும், நீங்களும் ஜெயிக்கணும், கூட்டணி கட்சியும் ஜெயிக்கணும், கட்சிக்காரனும் ஜெயிக்கணும். அப்போ எல்லோரும் ஜெயித்தா தான் வந்து அந்த 200 இலக்கை அடைய முடியும். அப்போ வந்து ஒரு ஹீ டோன்ட் வாண்ட் டு லீவ் ஈவன் அ சிங்கிள் ஸ்டோன் அன்டேண்ட். அப்போ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மெட்டிகுலஸ் பிளானிங்கோட திரு மு.க. ஸ்டாலின் களத்தில் இறங்குறார். அப்போ அந்த அளவுக்கு ப்ரிப்பேர்ட்னஸும் அந்த அளவுக்கு மக்களை தயார்படுத்துவதிலும் வந்து களத்தில் நிற்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து களத்தில் வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுகிற பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல், முட்டாள் முதல்வன்னு ஒருத்தன் சொல்கிறான், அவனெல்லாம் வந்து ஒரு வெங்காய சருகுக்கு கூட மதிக்காமல், போடா நீ வரல போய் கேடா நீ முடிஞ்சவொடனே பார்த்துக்கோன்னு சொல்லி தூக்கி போட்டு போகிறாங்க. ஒரு சைடில் ஒரு அமைச்சருக்கு, பழைய முன்னாள் அமைச்சருக்கு கனவெல்லாம் வருது. வேணும்னா அந்த கனவெல்லாம் நயன்தாரா வேணும்னு கேட்குற அளவுக்கு தரந்தாழ்ந்த ஒரு கனவெல்லாம் வருது. அப்போ இப்படிப்பட்ட கனவு. இன்னொரு அமைச்சர் வந்து சீனியர் அமைச்சர் சீனிவாசன், திண்டுக்கல் சீனிவாசன், அவர் என்ன சொல்கிறார், சேலை கொடுத்தா போதுமா பாவாடை கொடுக்க வேணாமான்னு கேட்குறாரு. பாவாடை இல்லாமலாம் சேலை கொடுத்துவாங்க அப்படி. எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் பாவாடை கொடுத்தா சேலை கொடுத்தாங்க? இப்போ எந்த அளவுக்கு வந்து தரந்தாழ்ந்து பேசக்கூடியவர்களாக இவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் வந்து ஒரு கொள்கைக்காக, ஒரு மக்கள் நலனை பற்றி சிந்திக்கக்கூடிய, சமூக நீதியை பற்றி பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைத்து மக்களை நோக்கி வீறு நடை போட்டு சென்று கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர். இப்போ இவர்கள் எதிர்த்து நிற்கிறவங்கள பார்த்தா, ஒருத்தன் வந்து கூட்டணி கட்சியோட கூட்டணி வச்சுருந்தா நடிகையோட கூட்டணி வச்சுக்கிட்டு இப்போ குடும்பத்தில் பிரச்சனை பண்ணிட்டு உட்காந்துருக்கான். இன்னொருத்தர் வந்து கனவு காண சொன்னால் வந்து நடிகை வேணும்னு கனவு காண்றான். இப்போ இப்படியெல்லாம் வந்து இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்கேயோ உயரத்தில் இருக்கார். மக்கள் அவர் அண்ணாந்து பார்க்குறாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வேறு வழி இல்லை, அவர் தான் ஒரே ஹோப்பு. இப்போ பெண்களுக்காக நிறைய பண்ணுறாரு, பெண்களுடைய அதிகமான திட்டங்கள் பெண்களுக்கு கொடுக்குறாரு. ஆனால் பெண்கள் ஆதரவு இருக்க, அந்த ஆதரவாலே நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்லி முதலமைச்சர் ரொம்ப உறுதியாக சொல்கிறாரு. இன்னொரு புறம் வந்து எதிர்க்கட்சிகள் வந்து எங்கே போனாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் தொல்லை, கொலை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதை முன்னெடுத்து போகிறாங்க இல்லையா? இது இந்த தேர்தலில் எதிரொலிக்குமா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து எடப்பாடி கவர்மெண்ட்டில் இல்லையா, எம்ஜிஆர் கவர்மெண்ட்டில் இல்லையா,
கலைஞர் கவர்மெண்ட்டில் இல்லையா? இது வரைக்கும் ஏதாவது ஒரு நாட்டில், இந்தியாவில் இல்லை, ஏதாவது ஒரு நாட்டில் கொலை குற்றம், பெண்களுக்கு எதிரான வன்முறை, குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை இல்லாத ஏதாவது ஒரு நாடு இருக்கா? இது தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. இது அது அந்த சொசைட்டினுடைய மனப்பாங்கை பொறுத்தது. சொசைட்டி எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போய் கிடக்கு என்பதற்கான ஒரு உதாரணம், அவ்வளோதான். இப்போ சொசைட்டி சீரழிவை தடுப்பதற்கு, குற்றங்களை தடுப்பதற்கு காவல்துறை இருக்குது, நீதியை வழங்குவதற்கு நீதிமன்றம் இருக்குது. ஆனால் சொசைட்டியுடைய சீரழிவை தடுப்பதற்கு, சொசைட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, பெண்களுக்கு எதிரான எண்ணங்களை தடுப்பதற்கு யார் இருக்கா? அங்கே தான் சமூக நீதி, அங்கே தான் பெண் உரிமை, அங்கே தான் இதை பற்றியெல்லாம் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது. அப்போ எங்கெல்லாம் தவறு நடக்கிறதோ, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு போலீஸ் பாதுகாப்பு போட முடியுமா? எந்த நாட்டிலையும் போட முடியுமா? போட முடியாது. ஒரு குழந்தைகளுக்கு, ஒவ்வொரு குழந்தைக்கும், பெறக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. சொசைட்டியை சரியான சொசைட்டியாக வளரணும். சீரியல்கள், இந்த டிவி சீரியல்கள் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். குடிப்பழக்கத்துக்கு ஒரு வரன்முறை கொண்டு வரணும், ஆக்சஸ் கொண்டு வரணும், ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் கொண்டு வரணும். அதுக்கு ஒரு கார்டு கொண்டு வரணும். குடிப்பழக்கத்துக்கு ஒரு கார்டு கொண்டு வரணும். அந்த கார்டு ஆதார் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கணும், பேன் கார்டோட லிங்க் பண்ணியிருக்கணும். ஒரு மாதத்துக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த கார்டு கொடுக்க முடியும். வேறு யாரும் அந்த கார்டு இல்லாமல் குடி வாங்க முடியாது. அந்த கார்டு அந்த கார்டு மூலமாக 2 பாட்டில் 1 பாட்டில் வாரத்துக்கு 1 தான் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வரணும். இதுக்கு மேலே வாங்கி குடித்தாதான் ரெக்கார்டு ஆச்சு அப்படின்னா அந்த கார்டு பறிமுதல் செய்யப்படும். அதுக்கப்புறம் அவன் குடியே குடிக்க முடியாது. குடிச்சிட்டு ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு அந்த கார்டு மூலமாக நீங்கள் 4 முறை 5 முறைக்கு மேலே தொடர்ந்து பண்ணான்னா அவனுடைய டிரைவிங் லைசன்ஸை பறிமுதல் பண்ணணும், ரேஷன் கார்டை பறிமுதல் பண்ணணும். இப்படியெல்லாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு குடிப்பழக்கத்துக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். அதே மாதிரி போதை பழக்கத்தை ஒழிப்பதற்கு ஒட்டுமொத்தமாக அந்த போதை பழக்கத்திற்கு உடந்தையாக இருக்கக்கூடிய போலீஸ்கள் கண்டறியப்பட்டால் உடனடியாக டிஸ்மிஸ். காவல்துறை போதை பழக்கத்துக்கு, போதை கஞ்சா விற்பனை வியாபாரிகளோட தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடித்தா அவர்கள் உடனடியாக டிஸ்மிஸ் செய்யப்படணும். ஒட்டுமொத்தமாக இன்வெஸ்டிகேஷன் விங்குன்னு தனியாக ஒன்று கொண்டாடணும். இப்போ சிபிசிஐடின்னு ஒன்று இருக்குது. அந்த சிபிசிஐடி பத்தாது. சிபிசிஐடி ஸ்பெஷல் கேஸ் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் இன்வெஸ்டிகேஷன் ஒட்டுமொத்தமாக இப்போ இருக்கக்கூடிய போலீஸ்லேருந்து எடுக்கப்பட்டு தனி போலீஸ் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணப்பட்டு அந்த போலீஸ் ஃபோர்ஸில் படித்தவர்கள் ஏபிள் டெக்னாலஜி பேஸ்டு போலீஸ் ஃபோர்ஸை உருவாக்கணும். டெக்னாலஜி பேஸ்டு போலீஸ் ஃபோர்ஸை உருவாக்கணும். இந்த டெக்னாலஜி அப்கிரேடேஷன் தமிழ்நாடு போலீஸில் அப்கிரேடேஷன் பண்ணியே 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்கிரேடேஷன் இல்லை. எக்ஸப்ட் காவல் ஆப்பு, அந்த மாதிரி ஒரு சில ஆப்புகள் தவிர டெக்னாலஜி அப்கிரேடேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ அதெல்லாம் நம்ம அப்கிரேட் பண்ணணும். இன்வெஸ்டிகேஷன் விங்கை கிரியேட் பண்ணணும். இப்போ போதை பொருளை ஒழிப்பதற்கு கடுமையான விதிமுறைகளை கொண்டு வரணும். போலீஸுக்கும் போதைய பொருள் ஆசாமிகளுக்கும் ரவுடிஸுக்கும் இல்லை நெக்ஸஸை கண்டறிந்தால் இதில் உடனடியாக அதில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகள் இம்மீடியட்டாக டிஸ்மிஸல் தான் அப்படின்ற நிலை விட்டால் ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் போலீஸ் ஃபோர்ஸ் சரியாச்சுன்னா ஒட்டுமொத்த சட்ட ஒழுங்கு சரியாயிடும். புரிஞ்சுட்டிங்களா? அப்போ இத்தனை காம்ப்ளெக்ஸ் வெப் இது. சும்மா ஏதோ பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் போயிடுச்சு சொல்லிகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? இதை சரி பண்ண வேண்டிய நிலை எப்போ வரும்? பொருளாதாரத்தை உயர்த்தி, அதுக்குரிய மேன் பவரை உயர்த்தி, டெக்னாலஜி அப்கிரேடேஷன் பண்ணி, சட்ட விதிகளை திருத்தி, இதுக்கான சட்டங்களை, சிறப்பு சட்டங்களை இயற்றி அதை செயல்படுத்துவதற்கு நீதிமன்றங்களுக்கு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இதெல்லாம் கொண்டு வரணும். அதை கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் வேணும். ஸ்டேபிளான கவர்மெண்ட்டு மட்டும் இல்லாமல் வளர்ச்சி பாதையில் கொண்டு போகக்கூடிய கவர்மெண்ட் வேணும். வளர்ச்சி பாதையில் இப்போ கொண்டு போயிருக்காரு. இன்னமும் சட்ட ஒழுங்கில் வீக்னஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு வீக்னஸ் இருக்குது.
திமுக ஆட்சியில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணால் எஃப்ஐஆர் போடுறதுக்கே கிரவுண்ட் லெவலில் பீப்புள் கஷ்டப்படுறாங்க. சட்ட ஒழுங்கு பேர் கெட்டு போச்சுன்னா அது ஆட்சியினுடைய டைரெக்டாக ரெஃப்ளெக்ஷன் ஆகும், ஆட்சிக்கு கெட்ட பேரை கொண்டாந்து கொடுக்கும். போலீஸ் விவகாரத்தில் யாரும் கட்சிக்காரங்க தலையிடக்கூடாது. அப்படி இப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து சில தேவைகள் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னுலாம் சொல்லலை. விலைவாசி உயர்வு இல்லை வரி ஏற்றதை குறைக்கணும்னா குறைச்சிடலாம். எப்போ குறைக்கலாம்? பொருளாதாரம் கூடிச்சு, நம்மளுடைய நான் டேக்ஸ் ரெவென்யூ அதிகமாக வந்துச்சு அப்படின்னா நம்ம வரி இல்லாத பட்ஜெட்டை கொண்டாடலாம். எம்ஜிஆர் தான் வரி இல்லாத பட்ஜெட் போட்டார். அப்படி வரி இல்லாத பட்ஜெட்டை போட வேண்டிய சூழல் ஒரு நாளைக்கு வரும். அப்போ அதை கொண்டு வர்றதுக்கு பொருளாதாரம் உயரணும். பொருளாதாரம் உயர்ந்தால் மட்டும் போதும், அதை தொடர்ந்து ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு நீடித்து நிலைக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வரணும், அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டு. இன்றைக்கி 12 லட்சம் கோடி கொண்டாந்துருக்காரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, 73% கன்வர்ஷன் ரேட்டு கொண்டாந்துருக்காங்க. இதெல்லாம் பெரிய சாதனை தான். அப்போ வளர்ச்சி பாதையில் போகுது, எல்லாம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு முதலமைச்சர் செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கணும். அது வந்து காலப்போக்கில் அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை செய்யக்கூடிய நிலையில் முதலமைச்சர் இருக்கார். இப்போ நம்ம சுட்டி காட்டுறாங்க, எதிர்கட்சிகள் சுட்டி காட்டுறாங்க, கூட்டணி கட்சிகள் சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா அந்த சட்டத்தை திருத்தக்கூடிய தன்மையில் தான் முதலமைச்சர் இருக்கார் ஒழிய யாரும் நான் சொன்னது தான் நீக்கினவங்க தான், யாரையும் கேட்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விடாப்பிடியான உணர்வோடு முதலமைச்சர் இல்லை. இங்கே முதலமைச்சர் அக்கமடேட்டிவாக இருக்கார். அதனால் இன்றைக்கி வந்து அந்த வாய்ப்பு இருக்குது. அப்போ சட்டம் ஒழுங்கு அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அ ஒன் சிங்கிள் டைமென்ஷன். இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு ரெக்கார்ட் பண்ணாமல் 1000 கொலை சம்பவங்கள் குற்ற சம்பவங்கள் உத்தரப்பிரதேசம் நடக்குது. ஆனால் ரெக்கார்ட் பண்ணுறது 100 தான். ஆனால் 1000 கொலை சம்பவங்கள் குற்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னா ரெக்கார்ட் பண்ணுறது 900. அப்போ இங்கே தான் அதிகமாக குற்ற சம்பவங்கள் நடக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. உத்தரப்பிரதேசத்தில் ரெக்கார்டே பண்ணுறதில்ல, 100 தான் ரெக்கார்ட் பண்ணுறான், 800 விட்டுறான். அப்போ ஒரு போலீஸ் வந்து ஓரளவுக்கு இவங்களால் பண்ணுறத பண்ணுறாங்க. ஆனால் அதையும் தாண்டி பண்ண வேண்டிய வேலைகள் இருக்குது. அதுக்கு உரிய காலங்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும். நன்றி சார், நிறைய நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க. ஒரு நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.